சனிக்கிழமைக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், ஆரஞ்சு பழத்தில் பானகம். ஆரஞ்சு பழ பானகம். ஆமாம், இந்த ஆரஞ்சு பழம் பழமாக இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆரஞ்சு பழத்தை வந்து அப்படி நடுவில் ரெண்டாக கட் பண்ணிடுறேன். இதை வந்து அப்படியே புழிஞ்சிடுறேன். அப்படியே புழிஞ்சிட்டு அது மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு வெல்லம், இஞ்சி ரெண்டு தட்டிக்கிறேன். இதுவாக இருக்கு. இந்த கோல்டும் பிடிக்காது, இஞ்சி இருக்கிறதுனால, ஏலக்காய் இருக்கிறதுனால கோல்டு பிடிக்காது. இஞ்சி தட்டி போட்டாச்சு. எனக்கு ஆரஞ்சு பழப்பானகம். ஆரஞ்சு பழப்பானகம் ராமருக்கு டக்குன்னு பண்ணிடலாம்ல. ஆமாம், டெய்லி இதில் ஏதாவது ஒன்று ராமருக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க, இது சந்தோஷம் இருக்குல்ல. அவருக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறது இதாக இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு ஆரஞ்சு பழம் வச்சு நினைக்கிறேன். ஓகே, சனிக்கிழமையாக இருக்கு. ப்ளஸ் ஆற்றுல ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறது, சாதம் வடிப்போம் இல்லையா, சாதத்தில் வந்து நெய் பருப்பு போட்டு வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது மிளகு வதரை, உளுந்து வதரை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணாலும் ஓகே. நைவேத்தியம் பண்ணிட்டு ராமனை நினச்சிட்டு இருக்கணும் நம்ம. அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். நீங்கள் கதையை எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், கதை நான் சொல்கிற கதை வந்து அப்படியே மனக்கண் முன்னால் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அதை ஃபுல்லாக அப்படி ஓட விட்டுட்டே இருந்து வச்சுக்கோ. வேறு தாட்ஸ் எதுவும் வரதில்லை. அதுக்காக தான் கதை நல்லா நீ சொல்கிறது வந்து அப்படியே நல்லா வயனில் ஓடின்னு தான் இருக்கு. ஆமாம், ராமரோட கதை கேட்க கேட்க மனசில் வந்து இப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம், புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். புன்னகையிலேயே நிறைய காரியங்களை வெல்ல முடியும் நம்மளால். சின்ன இருந்தாலே பாதி வரும். ஆமாம், நடந்துட்டு நல்லது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இன்றைக்கி புன்னகை ராமாயணத்தில் நம்ம பார்க்க போகிற புன்னகை வந்து ரொம்ப விசேஷமான புன்னகை. எப்போவுமே புன்னகைக்கு பின்னால் ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு வெட்கம் இருக்கும் ராமன்ட்டு. அந்த புன்னகையை பற்றி பார்க்க போகிறோம். தாடகா மதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சித்தாசிரமத்துக்கு கூட்டின்னு வர, தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வரார் விஸ்வாமித்திரர். யாகம்லாம் வேள்விலாம் நடக்கிறது. அதெல்லாம் ராமனும் லக்ஷ்மணனும் காக்கிறா. அங்கே வர்ற நிறைய அசுரர்கள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் அப்படியே அந்த யாகத்து மேலே பொழியணும்னு நினச்சிட்டு வந்த அசுரர்கள் எல்லாரையும் வதைச்சானா. மாரீச்சனை வந்து கடலுக்கு அடியில் போட்டுறான். நான் வந்து கம்பன் எப்படி சொல்லுவான்னா, அசுரர்களை வதைத்தான், மாரீச்சனை விதைத்தான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாம் அழிச்சிட்டு யாகத்தை காப்பாற்றி யாகம் வந்து சிறப்பாக நடந்தேறியது. விஸ்வாமித்திரர்களுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து அளவிட முடியாத சந்தோஷம். அவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு. அதுதான் ராமனுடைய விசேஷம். ராமன் பக்கத்தில் இருந்தால் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும், சிறப்பாக நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போது ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறா, அடுத்தது என்ன நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா ராமா, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தேன் எனக்கு. இனிமே அசுரர் வதம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அடுத்தது மிதிலாவுக்கு போகிறோம், மிதிலை நகரத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாவா. அங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர். ஒன்று வந்து சிவதனுஷ், ரெண்டாவது கன்யாரத்னம் அப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு ஒரு புன்முறுவல். இந்த புன்னகை வெட்கம் கலந்த புன்னகை. அவர் சொன்ன சிவதனுஷ் அப்படிங்கிறது வந்து சிவன் கொடுத்த அந்த வில் ஜனக மகாராஜிட்ட இருக்கு, பராமரிச்சுட்டு வர்றார். தன்னுடைய பொண்ணு ஜானகிக்கு சுயம்பரம் நடத்துகிறார். அந்த சுயம்பரத்தில் யார் இந்த சிவதனுஷை எடுத்து நாண பூற்றாலோ அவளுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சுயம்பரம். ரெண்டாவது கன்யாரத்னம். கன்யானா பெண், ரத்னம்னா மணி, நம்ம தமிழில் சொல்லுவோம் பெண்மணி, அது வடமொழியில் கன்யாரத்னம். பூமியிலேருந்து கிடைச்ச பிராட்டி, பூமியிலேருந்து கிடைச்ச ரத்னம் அப்படிங்கிறனால கன்யாரத்னம். ஜனக மகாராஜா யாகசாலையை உழுகும்போது பூமியிலேருந்து கிடைத்தவள் சீதா. கலப்பையை வச்சு உழும்போது எப்படி நேர் கூட வருதோ அதுக்கு பேர் தான் சீதான்னு பேர். அந்த கன்யாரத்னத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னே ராமனுடைய முகத்தில் ஒரு புன்னகை, வெட்கம் கலந்த புன்னகை, ரொம்ப விசேஷமான புன்னகை. அந்த புன்னகையை விஸ்வாமித்திரர் அன்னைக்கு பார்த்தார். வடுவூரில் கோதண்ட ராமன் கிட்ட இருக்கிற புன்னகையை நம்ம இன்னைக்கு சேவிக்கலாம். அந்த வெட்கம் கலந்த புன்னகையை நம்ம சேவிக்கலாம். புன்னகை ராமாயணத்தை எழுதின வில்லூர் சுவாமிகள் இந்த புன்னகையோட விசேஷம் என்ன, இந்த புன்னகையை மனசில் நினச்சிட்டு தியானிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கும்போது
நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், நமக்கு வேண்டிய விஷயங்கள் கூடிய விரைவில் வந்து சேரும். இந்த புன்னகையை மனசுல நினைச்சுட்டு, இந்த கதையை மனசுல நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத தருணத்தில், எதிர்பாராத வேகத்தில் சிறப்பாக வந்து சேரும். இன்னொன்று, இந்த புன்னகையை நமக்கு காட்டுற பொருள் என்ன அப்படின்னா, பெருமாளை வந்து எப்போவுமே தாயாரோட சேர்த்து சேவிக்கணும். தாயாரும் பெருமாளும் சேர்ந்த சேவை. தாயார் பக்கத்தில் இருக்கும்போது தான் பெருமாள் சந்தோஷமாக இருக்காருன்னா அந்த சிரிப்புக்கு காரணம் தாயார் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற காரணம். அதனால தான் நம்ம வந்து வெறும் நாராயணன் சொல்கிறது கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன். வெறும் மால் அப்படின்னு சொல்கிறது திருமால். திருங்கிறது மகாலட்சுமி, லக்ஷ்மி நாராயணன், சீதாராமன் அப்படின்னு தாயாரோட சேர்த்து சொல்கிறது. அந்த தாயாரோட சேர்த்து சேவிக்கும்போது பெருமாளுக்கு சந்தோஷம், தாயாருக்கும் சந்தோஷம். அந்த ஒரு அர்த்தம் இந்த புன்னகை. அதனால் இந்த புன்னகை வந்து ரொம்ப விசேஷமான புன்னகை. இதை நம்ம மனசில் வச்சுட்டு, இந்த கதையை மனசில் ஓட விட்டுட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியும். இப்போ நம்ம அடுத்த கதையில் மிதிலைக்கு போகிறா. மிதிலைக்கு போகிற வழியிலேயே 2-3 சம்பவங்கள், அகல்யா சாப விமோசனம் எல்லாம் நடக்கிறது. அதையும் நம்ம பார்ப்போம்.